وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய வீடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், அப்போ ஏன் எங்களுக்கு ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்கும்னு பயான் செய்யணும் அப்படின்னு? ஏன்னா இப்போ ஆல்ரெடி நாங்கள் எல்லாரும் வேறு வீட்டிலே வாழ்கிறோம், இல்லை, ஒரு இஸ்லாமிய வீட்டில் தான் வாழ்கிறோம். முஸ்லிமான ஒரு பெண்ணை திருமணம் முடித்து எங்களுக்கிடையில் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் இஸ்லாமிய பெயர்களை சூட்டி மஸ்ஜிதுக்கு அழைத்து வருகிறோம். இஸ்லாமிய அடிப்படைகளை அதன் பிரகாரம் அவர்கள் அமல் செய்து வருகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் ஏன் இஸ்லாமிய இல்லம், இஸ்லாமிய வீடுகள் எப்படி இருக்கணும் என்றதை நாங்கள் படிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய வீடு எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்பதை சொல்கிறது என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம். அதற்கு பிறகு நாங்கள் யோசிப்போம், அல் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லுகின்ற பிரகாரம் என்னுடைய வீடும் உங்களுடைய வீடும் இருந்துச்சுண்டா ஓகே, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, இஸ்லாம் சொல்லுகின்ற முறை பிரகாரம் எங்களோட வீடு இல்லைன்றா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய வழிக்கு நம்ம போகணும். அதனால தான் இந்த தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ் இந்த வீடுகளை பற்றி, ஊட்டை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறாருன்னா 16வது அத்தியாயம் 80வது வசனத்தில் பின்வருமாறு சொல்கிறார்: வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு அமைதியை வைத்திருக்கிறான். உங்களுடைய வீடுகளிலிருந்து அல்லாஹு தஆலா அமைதியை தருகிறான். உங்களுக்கு தங்குற, ரிலாக்ஸாக தங்குறதுக்குரிய இடத்தை அல்லாஹ் உங்களோட வீட்டில் வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் 16வது அத்தியாயம் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் பார்க்கணும், இப்போ வீடு என்றால் என்ன? இப்போ நாங்கள் எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறது, இப்போ வீட்டை பற்றி பேசக்கூடிய இல்லை, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, நாங்கள் கூலி வீட்டில் தான் நிற்கிறோம். நாங்கள் சொந்தமாக கட்டின வீடாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாம், அந்த கூலி வீட்டில் தான் நிற்கிறோம், அந்த வீட்டோட ஓனர் மாற்று மத ஒருத்தராக இருக்கிறார் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் வாழ்கிற இடம், அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சொல்லிருக்கக்கூடிய தாரீஃப், அதனுடைய வரைவிலக்கணம் அரபியிலே அல் பைத் வித்தார் ஹுவ மஅவல் இன்சான். பைத்தன்னு சொல்லலாம், தாரன்னு சொல்லலாம், தங்குற இடத்துக்கு, வீட்டுக்கு. அப்போ அதுக்கு எப்படி ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறாங்கன்னா ஹுவ மஅவல் இன்சான், மனிதர்கள் போய் ஒதுங்கக்கூடிய ஒரு இடம். வ அஃப்ராது உஸ்ரதிஹி வ ஜமீஉ மை யஈஷு மஅஹு. குடும்பத்தில் ஒவ்வொரு மனிதரும் எங்களோட யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கிறாங்களோ, எங்களோட மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்களுடைய நான தம்பிமாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த வீட்டிலே யார் வாழ்கிறார்களோ எல்லாரும் போய் இடத்துல போய் ஒதுங்குவாங்க பாருங்க. அதுக்கு தான் வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்த வீடு அது லக்ஸரியாக இருக்கலாம், சாதாரண வீடாக இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம், ஒரு ஓலை குடிசையாக இருக்கலாம், மண்ணால் கட்டியதாக இருக்கலாம், கப்பராது இல்லாதாக இருக்கலாம், ஃபினிஷிங் பண்ணதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களோட வீட்டோட பெறுமதி ஒரு 5 கோடி 10 கோடி போனாலும் அது வீடு தான். சாதாரணமான ஒரு 50 லட்சத்தில் கட்டி முடித்தாலும் ஒரு வீடு தான். இன்னும் சில வீடுகள் சகோதரர்களே எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதே மாதிரி ஒரு கதவு ஒழுங்காக இல்லை, மண்ணால் கட்டப்பட்ட ஒரு மண் வீடு அல்லது கூரையெல்லாம் ஓலையால் போடப்பட்டிருக்குது, ஒரு குடிசைன்னு வைங்களேன். இஸ்லாத்தினுடைய பார்வையில் இதுவும் வீடு தான். ஆனால் எந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது,
முஸ்லிம்களுடைய வீடு எப்படி அமையணும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்றதன் பிரகாரம் எந்த வீட்டை மக்கள் அமைத்துக் கொள்கிறார்களோ அங்கேதான் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நாங்கள் வீடு கட்டுற நேரத்தில் சவுண்ட் ப்ரூஃப் பார்த்து கட்டுறோம். அதாவது மெயின் ரோடை ஃபேஸ் பண்ணி இருக்குது, இங்கே ட்ரெயின் போகுது, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும், எங்களோட வீட்டு கதவு எங்கே வைக்கிறது, ஜன்னல் எங்கே வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தூசி வந்தால் ஒரே அடியாக டிரெக்டாக வீட்டுக்கு வராமல் எப்படி வீட்டை கட்டுறது, ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு ஆர்கிடெக்சரை பிடிக்கிறது, பிளான் கீறுறது, அந்த வீட்டை எப்படி பில்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இந்த இடத்துக்கு ஏதோ எப்படி கட்டுறது, எல்லாம் எதற்காக தெரியுமா? நாங்கள் கோடியில் செலவழித்து வீட்டை கட்டுறோம், நிம்மதியாக வாழணும், யார்டையும் தொந்தரவு இருக்கப்படாது, பக்கத்து வீட்டில் சண்டை பிடிச்சிருந்தாலும் அந்த சத்தம் எங்கட காதுக்கு கேட்கப்படாது, ஒரு வெஹிக்கிள் சவுண்ட் கூட எங்கட காதுக்கு கேட்கப்படாது, வீட்டில் குழந்தை தூங்கணும், நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் என்று இப்படி எல்லாம் கட்டுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே ஏறி போனால் சில மூட நம்பிக்கை அடிப்படையில் இந்த நிலையை இப்படித்தான் வைக்கணும், எல்லா நிலையும் ஒரே நேரத்தில் ஒரே நேருக்கு பார்த்தா வரக்கூடாது, வாசல் இருந்து பார்த்தா கிச்சன் விளங்கக்கூடாது, இப்படி 1008 மூட நம்பிக்கையும் சேர்த்து மக்கள் வீட்டை கட்டுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு கோடியில காசை தந்திருக்கிறான், லட்சத்துல காசை தந்திருக்கிறான், நல்ல லக்ஸரி லைஃப் ஒன்று வாழ்றதுக்கு இஸ்ராஃப் இல்லாத வரைக்கும், வீண் விரயம் இல்லாத வரைக்கும் எங்களுக்கு மாளிகை மாதிரி வீட்டை கட்டலாம், பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வீடு எந்த அளவுக்கு லக்ஸரியாக மாறுதோ அந்த அளவுக்கு வீட்டினுடைய குவாலிட்டி, வீட்டினுடைய அழகு கூடும். ஆனால் எங்களுக்கு வாழ்றதுக்கு தேவை நிம்மதி தான். கோடியில் செலவழிச்சா நிம்மதி கிடைக்கும்னு யாருக்காவது சொல்லிடுமா? எங்களோட வீட்டை எந்த அளவுக்கு லக்ஸரி ஆக்குறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் நிம்மதி சந்தோஷம் வரும்போது யாருக்கும் சொல்லல. அன்புக்குரிய சகோதரர்களே, கோடி பெருமதியான வீடாக இருந்தாலும் சரி, லட்சத்தில் பெருமதியான வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு சந்தோஷமான இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வீட்டை உருவாக்கணும் என்றால், அந்த வீடாக இருக்கணும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற சில விஷயங்களை நம்ம செஞ்சாகணும். இப்போ என்ன, இன்றைக்கு சமூகத்தில் சில ஆட்கள் சொல்லுவோம் வீட்டில் நிம்மதி இல்லை. இப்போ அதுதான் எங்களுக்கு தேவை. இப்போ எங்களுக்கு தேவை எங்களோட வீட்டை இஸ்லாமிய இல்லமாக மாற்றணும். இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஊடாக எங்களோட வீட்டை மாற்றணும். என்ன செய்யறது? வீட்டில் ஒரே நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தால் மனைவியோட சண்டை, பிள்ளைகளை கண்டா ஏசணுமா இருக்குது, ஒரு சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா சாப்பாடு இறங்குது, ஆனால் வீட்டுக்கு வந்தால் எதைத்தான் வச்சதாலும் சாப்பாடு இறங்குது இல்லை, வீட்டுக்குள்ளே வந்தால் இருட்டு மாதிரி விளங்குது, வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சாய் அந்த மனசில் ஃபிட் இல்லாமல் விளங்குது. இப்படி பலருடைய பிரச்சனை இருக்குது. இதை நண்பர்களோட கதைக்கிற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கணக்கு போட்டு பார்க்குற ஆக்கள் இருக்கிறாங்க தானே, இசுமசுமாக்கள் சரி அவங்கள்ட்ட போங்கன்னுவாங்க, வீட்டை காவல் படுத்துங்கன்னுவாங்க. அப்போ ஷைத்தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கி, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, உண்மையில் அந்த பிரச்சனை வந்தேன்னு வைங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு போகிறது விருப்பம் இல்லை. இப்போ நாங்கள் ஈவினிங் 5 o'clock ஆஃபீஸ் டைம் முடிஞ்சாச்சு, இப்போ எங்கே போகணும்? ஒரு மனிதன் வீட்டுக்கு தானே போகணும். வீடு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது சிம்பிளான ஒரு உதாரணம். நாங்கள் இலங்கை நாட்டில் வாழ்கிறோம். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டை லக்ஸரி நாடுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த நாட்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று போகிறதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் டிக்கெட்டை போட்டு போகிறீங்க, விசா எடுத்து போகிறீங்க, போய் வெளிநாட்டில் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அப்படியே அங்கே கழிச்சிட்டு போகல, நீங்கள் எல்லாரும் நீங்கள் கூட காதலையும் விழுந்திருக்கும், நீங்களும் கதைச்சிருப்பீங்க. கொஞ்சம் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்கணுமாண்ணா, எப்போ வீட்டுக்கு போகிறது? அடே ஓண்ட வீடு வந்து சின்ன வீடு, நீங்கள் நிற்கிறீங்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில், ஃபாரின் கண்ட்ரியில் நிற்கிறீங்க, 5 ஸ்டார் லைஃப் உங்களுக்கு இங்கே இல்லை என்றாலும் மனசு என்ன சொல்லும் தெரியுமா? எப்போ வீட்டுக்கு போகிறது, டிக்கெட்டை பார்க்கறது, கொஞ்சம் டிக்கெட்டை முற்படுத்தலவா, நாட்டுக்கு போகணும், ஸ்ரீலங்காவில் தண்ணி படணும், இங்கே நாட்டில் வந்து சாப்பிடணும், வீட்டுக்கு வந்து நாங்கள் சின்னத்திலிருந்து தூங்கின அந்த பெட்டில் கொஞ்சம் தலையை வைக்கணும், நாங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு எந்த பெட்டில் தூங்கணும் அதில் கொஞ்சம் தூங்கி பார்க்கணும், எங்களோட ரூமுக்கு போகணும் அப்படின்னு மனசு சொல்லும். ஏன்? அல்லாஹ் அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சிருக்கிறான். அதான் குர்ஆன்ல வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் சொல்றது பொய்யாகுமா? அல்லாஹ்வோட வீடுகள்ல, வல்லாஹு அல்லாஹ் ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும், உங்களோட வீடுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், நிம்மதி சந்தோஷம் வாழ்றதுக்கு ஒரு இடம் எல்லாத்தையும் உங்களோட வீட்டில் தான் வச்சிருக்கிறான். நீங்க எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் உங்களோட மனசு சொல்லும் கொஞ்ச நாள் போகல வீட்டுக்கு போறது எப்ப. எனவே சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் எப்படி எங்களுக்கு வழிகாட்டுவான்டா, எங்களோட வீட்டில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைனத்தோடு இந்த இசுமசுமாக்கள் செய்கிற இடத்துக்கு போகணும். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லை உங்களோட வீட்டில் வந்து ஒரு ஊசலாட்டம் இருக்குது, ஜின்னுடைய பிரச்சனை இருக்குது, ஷைத்தானுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை காவல் படுத்தணும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? 15,000 ரூபாய் 25,000 ரூபாய், இன்னைக்கு 50,000 வரைக்கும் போகுது, லட்சத்தில் கூட போகுது. அவர் மந்திரிச்சு தருவார். முன்பொரு காலம் இருந்துச்சு, நீங்க சில வீடுகளில் கடைகளை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எசன்ஸ் பாட்டில் வரும் இல்லையா, சின்ன அந்த எசன்ஸ் வார பாட்டில், இதுல வந்து ஒரு செப்பு தகடு அல்லது ஒரு தகடு உண்டு, அதுல எழுதி அரபிக்கில் எழுதி சுருட்டி போட்டு 4 மூலையில தூக்குவாங்க. சுத்தமான சிறுக்கு இது.
அதுல வாசகங்களை எழுதி அந்த போத்தல் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு ஷைத்தான் மாத்துறாருண்டா அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அந்த வீட்டை காவல் படுத்துகின்ற பேரில் மூளை முடுக்குல தூக்கி வைப்பாங்க, மூளையில தூக்கி வைப்பாங்க, கோனர்ல தூக்கி வைப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் பழைய காலம் ஆச்சு, லேட்டஸ்ட் மாடல். அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னா முட்டியை தூக்குறாங்க, சின்ன முட்டி இருக்குதே அதுக்குள்ள காவல் படுத்தி அதுல சில விஷயங்களை எழுதி உள்ளுக்கு போட்டு அந்த குஞ்சு முட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அதை தூக்கினாங்க. இப்போ நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து அது சரி வருது இல்லை. அந்த எஸ்என்ஸ் குப்பி தூக்கினாலும் அவர் அடிச்சிருக்கிற இன்டீரியர் லட்சத்தில் செலவழிச்சு இன்டீரியர் அடிச்சு போட்டு அந்த 15 ரூபாய் எஸ்என்ஸ் குப்பியை தூக்குறதா அது மாடர்ன் இல்லை. அந்த மண்முட்டியும் தூக்குறது மாடர்ன் இல்லை. இப்போ புதிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியாது, ஆணி இருக்குது, ஆணியை மந்திரிச்சு 4 மூலையிலையும் அடிக்க சொல்றாங்க. அடிச்சா விளங்காது, கான்கிரீட் ஆணி, நல்ல பெரிய கான்கிரீட் ஆணி, அதை மந்திரிச்சு எதெல்லாம் காவல் படுத்துறதுக்கு ஓதுவாங்களோ அதை ஓதி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த ஆணியை கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் 4 மூலையில மடிக்க. லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு செய்யற வேலை. ஏன் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த குப்பி இயலாது, இந்த முட்டியை தூக்க இயலாது, இப்போ கொண்டு வந்து ஆணி அடிக்கிறாங்க, அது மறைஞ்சாச்சு. அப்ப ஷைத்தான் எப்படி எங்கட மனுஷனை அல்லாட விஷயங்களை விட்டு தூரமாக்குறான் என்றால் அதை எங்களுக்கு அழகாக்கி காட்டுறான். எந்த அளவுக்கு நான் சகோதரர்கள் சில வீடுகளில் போய் இது பிள்ளை தானே, இது சிறுக்கு தானே சொல்லி அவங்க ஓகே ரைட் இதை கலட்டுவோம்ன்ற முடிவுக்கு வந்தாச்சு. யாரு கலட்டுறது அடுத்த பிரச்சனை. அவங்களோட வீட்டுக்கு போய் விளங்கப்படுத்தி இதெல்லாம் கூடாது, இஸ்லாத்துல கூடாது, இப்படி எல்லாம் காவல் படுத்துறது கூடாது, நீங்க இஸ்லாம் சொல்லுகின்ற முறைகளை பின்பற்றுங்கண்டா ரைட். கலட்டுறதுக்கு நாங்க ரெடி. இப்போ யாரு கலட்டுற? அவங்களுக்கு பயம், அதை கலட்டினா அந்த மூடியை திறந்த ஏதாவது உள்ளுக்கு வந்துருமோன்று. அவங்க எக்ஸப்ட் பண்ணதுக்கு பிறகும் அந்த மூடியை திறக்கிறது பயப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வீட்டில் நிம்மதி சந்தோஷம் என்று வார நேரத்தில், நாங்கள் ஒரு நண்பர்கிட்ட சொல்ற நேரத்தில், இன்னொருத்தட்ட பரிமாறிக்கொள்ற நேரத்தில் ஷைத்தானியத்தான வேலையின் பக்கம் என்ன செய்யறாங்க, அங்க கொண்டு போய் இருக்கிறாங்க. இன்னும் சில ஆட்கள் சொல்லுவாங்க, உங்களோட வீட்டுக்குள்ள தோண்டி பார்க்கணும், உங்களோட வீட்டில் நிலையை மாற்றி பார்க்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அதுக்கு வழிகாட்டல. அல்லாஹ் அப்படி வீட்டுக்குள்ள ஷைத்தான் வருவான் தான், எங்க வீட்டுக்குள்ள ஷைத்தான் வருவான் போவான், எல்லாமே இருக்குது, ஹதீஸ் இருக்குது. இப்ப ஷைத்தானை நாங்க செய்யணும் மேல என்ன தெரியுமா, எங்கட ஊட்டுள்ளுக்கு நிம்மதியான வீடாக, சந்தோஷமான வீடாக, இஸ்லாமிய வீடாக மாத்தணும்னா 2 வேலை செய்யணும். ஒன்று, மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கணும், ஷைத்தானை ஊட்ட விட்டு வெளியே போடணும். இந்த 2 செஞ்சுட்டா ஓகே. இப்ப நாங்க எல்லாரும் எங்க வீட்டுல செய்ய வேண்டிய வேலை என்ன, தாய்மார்கள், சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, 2 வேலை. மலக்குமார்கள் ஊட்டுள்ளுக்கு எடுக்கிற வழியை பாருங்க, உள்ளுக்கு இருக்கிற ஷைத்தானை வெளியே அனுப்புற வழியை பாருங்க. இதை விரட்டுறதுக்கு என்ன செஞ்சிருக்கிற, ஷைத்தானை விரட்டுறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டுது. மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டுது. பெரிய வேலையெல்லாம் இல்லை. இப்ப ஷைத்தானை விரட்டுறதுக்கு கம்பு, கத்தி, பொல்லெல்லாம் எடுத்துட்டு போக தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சிம்பிளான சில விஷயங்களை சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை, எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தானை விரட்டணும். ஷைத்தானை எப்படி விரட்டுறது, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஜஅலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளாக, மையத்தடக்கக்கூடிய மகாபிர்களாக ஆக்க வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சூசகமா என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்களோட வீடுகளை கபருஸ்தானாக மாற்றாதீங்கன்னா கபறுகள்ல போய் ஓதுற இடம் இல்ல. கபறுகள்ல போய் இன்னைக்கு பாருங்க, சில மையவாடிகள்ல ஜும்மா தொழுது முடிஞ்சா யாசின் கிதாபை கையில் எடுத்துக்கொண்டு போய் கபராக இருந்து ஓதுவார்கள். இது பிழை. இஸ்லாம் இப்படி காட்டவே இல்லை. கபருஸ்தானம் ஓதுற இடம் இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ், மையவாடிக்கு போனீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள், கபர மையவாடி அங்க கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஓதுறதுவா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார், கபர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஃமினான முஸ்லிமான உங்கள் அனைவருக்கும் சலாம் உண்டாகட்டும், வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், நீங்க ஃபெஸ்ட்டுக்கு போயிருக்கிறீங்க, நாங்களும் உங்களோட வந்து சேரத்தான் போறோம், அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்கிறோம். خلاص, அதோட முடிஞ்சு. ரசூல் என்ன சொன்னாங்க, குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஆரம்ப காலத்தில் கபறுகளை போய் ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தார்கள். இந்த அரபு சொல்ல விளங்கணும் என்னங்க, ஜியாரத் செய்வது என்ன, அதை போய் சந்திக்கிறது, விசிட் பண்றது. இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா, இப்ப பாருங்களேன், இந்த தௌஹீத் பள்ளியிலையும் இப்ப சொல்றாங்க கபரை ஜியாரத் செய்யட்டாம். நாங்க தானே ஜியாரத் ஆரம்பத்திலேன்னு சொன்னோம், இப்ப வந்து அவங்க வானாண்டி இப்ப ஜியாரத் செய்ய சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜியாரத்து அர்த்தத்தை விளங்கணுமே. இப்ப மக்கள் நினைச்சு குடிக்கிறாங்க ஜியாரம் செய்யறதுன்றது கபரை கட்டி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு பச்சை புடவையை போத்தி அதுக்கு பூமாலையை போட்டு, இது சுத்தமான ஷிர்க். ரசூலுல்லாஹ் கபருக்கு மேல கட்ட வானாண்டாங்க.
கபரை பெயிண்ட் பண்ண வானாண்டாங்க. மிக தெளிவாக இருக்குது. லா துஜஸ்ஸிஸுல் குபூர், கபருக்கு பெயிண்ட் பூச வானம், கபர் அலங்கரிக்க வானம். இப்படி தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மையவாடியில போய் உங்களுக்கு அல்லாஹ் ரசூல்லா தார சான்ஸ் வந்து மையவாடியில் ஓதுற துவா ஓதுங்க. அங்க போய் வேணும்னா கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு கபறுகளை பார்த்து, அடக்கம் செய்யப்பட்டிருக்கவங்க பார்த்து, மையவாடியுடைய நிலைமைகளை கொஞ்சம் உணர்ந்து உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை எடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஆரம்ப காலத்தில் கபறுகளை போய் சந்திக்கிறதையே நாங்க தடை செய்திருந்தோம். ஆனா இப்ப அந்த தடை இல்லை. ஃபஸூருஹா, தாராளமாக போய் என்ன செய்யுங்க, ஜியாரத் செய்யுங்க. ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா. ஏன் தெரியுமா? நீங்க கபறுகளுக்கு போயிட்டு வார நேரத்தில் மறுமையுடைய சிந்தனை உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஜனாசா ஒன்று பின்னு போய் பாருங்க பாப்போம். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸியில் இருந்தாலும் ஒரு ஜனாசா மையவாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே கபரு தோண்டப்படுது, தோண்டி வச்சிருக்கிறாங்க. தோண்டி வச்சு அதில் கொண்டு போய் ஜனாசா கொண்டு போய் வைக்கிறோம். அந்த கொஞ்சம் யோசிப்பாங்க, 6 அடி நீட்டமானது, அவருக்கு உஷும்போமே இல்லாது, திரும்போமே இல்லாது, எலும்பி உட்கார்ந்தாலும் தலைப்படுற அளவுக்கு நாங்கள் திங்க் பண்ணணும். அதுக்கு மழை பெஞ்சா தண்ணி உள்ளுக்கு வருமா இல்லையா, பாம்பு பூச்சி கூட உள்ளுக்கு வருமா இல்லையா, அது எப்படி அதுலேருந்து நாங்கள் தப்புறது அப்படின்னு சிந்தனை வருமா இல்லை? ஈவினிங் 4:30க்கு போய் ஜனாசா அடக்குறோம், நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம். அடக்கலாம் முடியக்குள்ளே 5:30 ஆகுது. திரும்பி வர போகிற இருட்டாக போய், அது எங்கள் உமா விட்டு இருட்டுக்குள்ளே வாரோமே, எங்களை சகோதரர் கபரில் வச்சு இருட்டுக்குள்ளே வாரோம். எவ்வளோ ஒரு சிந்தனை வரணும். என்னையும் கொண்டு போய் வைப்பாங்களா இல்லையா? வைப்பாங்களா இல்லை? வைப்பாங்க. அப்போ யோசிக்கணும். அதனால் சகோதரர்களே, இந்த ஜனாசாக்கு பின்னால் போகணும்ன்றது, அந்த கபருக்கு போனீங்கன்னா என்னத்தை செய்யணுமோ அது வந்துடும். மறுமை சிந்தனை வரும். இப்போ ஸ்ரீலங்கார மெத்தட் எப்படி? இப்போ இங்கே நீங்கள் எங்கள் ஸ்ரீலங்காவில் பல இடங்களில் நீங்கள் ஜனாசாக்களுக்கு போனீங்கன்னா பாக்ஸ், அதாவது செவ்வக வடிவம், ஒரு பக்கம் அகலம் நீட்டமாக ஒரு குழி தோண்டுவாங்க. அது எங்களுக்கு பார்க்கக்கூடிய விளங்கும். எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாவது கொஞ்சம் வலதுக்கும் திரும்பலாம் இடதுக்கும் திரும்பலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டு உட்கார்ந்துக்கொள்ள மேலும் இங்கே தோன்ற கபர் மேலுக்கால பலகையை போடுவாங்க. அதே நேரத்தில் சகோதரர்களே, சவுதி அரேபியா போன்ற நாட்டில் நீங்கள் மதீனாவில் பக்கி மையவாடிக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி 50-100 கபர் தோண்டியே வச்சிருப்பாங்க. அங்குள்ள மெத்தட் எப்படி தெரியுமா? பெரிய குழியை தோண்டி வச்சிருப்பாங்க. ஜனாசா யாரு மௌத்தாகிறாங்களோ அந்த பொடியை பார்ப்பாங்க. பொடியோட சைஸ் பெரிதாக இருந்தால் அந்த பொடியை அளந்து சரியா அதுக்கேற்ற மாதிரி வலது பக்கத்தில் அந்த சுவர் அப்படி குடைவாங்க. இங்கே வந்து தோண்டி வச்சிருக்குது, ஜனாசா வச்சாச்சு, மூடியாச்சு, ஹலாஸ். அங்கே அப்படி இல்லை. பெரிய குழி, 2 பேர் 3 பேர் கீழே இறங்கலாம். இறங்கி சின்ன புள்ளையாக இருந்தால் அந்த புள்ளையோட சைஸுக்கு அப்படியே சொகரை குடைவாங்க. மண்ணை குடைஞ்சி அந்த புள்ளைய உள்ளுக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணும். பொடி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி சுடாத செங்கல் இருக்குது, அதால் அப்படியே அடுக்கி மண்ணை தூக்கி போடுவாங்க பெரிய குழி உள்ளுக்கு தான். இந்த கபரை பார்த்தா எங்களுக்கு விளவும் கொஞ்சமாவது திரும்பலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா திரும்புறதை விட்டு நினைச்சு கூட பார்க்கலாது. மண்ணோட மண்ணை அப்படி டச் பண்ணுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் மையவாடியில் போய் நாங்கள் யோசிக்கணும். மையவாடிக்கு போன எங்களை வேலை என்ன? இதுகளை யோசிச்சுட்டு வரதாடே, இதே நிலம் இதே சிச்சுவேஷன் எனக்கு வருமே என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வீடுகள் மையவாடி அல்ல, உங்களோட வீடுகள் மையவாடி அல்ல. வீடுண்டா குர்ஆன் ஓதணும், மையவாடினா ஓதுற இடம் அல்ல. லா தஜ்அலு புயூத்தகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபறுகளாக மாற்றாதீர்கள், வீட்டில் ஓதுங்கன்றாங்க. எனவே சகோதரர்களே, ஷைத்தானை விரட்டுறதுக்கு முதலாவது வேலை வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதும். இப்போ நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தாலும் கோபம் வருது, இப்படின்னு நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் சூரத்துல் பக்கரா ஓதும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ராஉ சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கரா ஓதுங்க. ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அந்த சூரத்துல் பக்கராவை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்றதுல பரக்கத்து இருக்குது. இதை ஓதுங்க. ஓதுறதுல உங்களுக்கு வாழ்க்கையில் பரக்கத்து இருக்குது. வத்தருக்குஹா ஹஸ்ரா, ஓதுறதை விட்டீங்கன்னா கை சேதம் இருக்குது. சூரத்துல் பக்கரா ஓதுங்க, ஓதினா பரக்கத் கிடைக்கும். ஓதுறதை விட்டீங்கன்னா கை சேதம் இருக்கிறது அப்படின்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, மன் கரா பில் ஆயத்தைனி மின் ஆகிரி சூரத்தில் பக்கரா, யார் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்களை மோதுகிறார்களோ ஃபீ லைலத்தின், ஒரு இரவில், கஃபத்தாஹு, அந்த நைட்ல அவருக்கு அந்த 2 வசனமும் போதும் பாதுகாப்புக்கு. ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்தி. இதை நாங்கள் தூங்குறதுக்கு முன்னால் ஓதணும். எங்கட பிள்ளைகளுக்கு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா மட்டும் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தூங்குறதுக்கு முன்னால் ஓதுற துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா எல்லாருக்கும் தெரியும், ஓகே, சந்தோஷம். இதையும் சொல்லிக் கொடுங்க. சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள் சிம்பிளாக பாடமாக்கிடலாம். ஃபெஸ்ட்டுக்கு பார்த்து ஓத சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் மரணமாகி கொள்வாங்க. ஆமன ரசூல் ஓதிட்டு பாடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீ லைலத்தின், அந்த இரவிலே சூரத்துல் பக்கராவினுடைய 2 வசனங்களை யார் ஓதுகிறார்களோ அவருக்கு அது போதுமானது அப்படின்றாங்க. எனவே சகோதரர்களே, இப்போ ஷைத்தானை விரட்டுறதுக்கு முதலாவது வேலை என்ன? சூரத்துல் பக்கரா ஓதணும். நான் ஓதுறது, மனைவிக்கு ஓத சொல்றது, அல்லது எல்லாரும் சேர்ந்து ஓதுறது. நீங்க இந்த ஜூஸ் ஓதுங்க, நான் செகண்ட் ஜூஸ் ஓதுறேன். கிட்டத்தட்ட 2.5 ஜூஸ் வருதா இல்லையா? அலிஃப் லாம் மீம்,
அதில் சூரத்துல் பக்ரா ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது சயக்கூலு, மூணாவது தில்க ருசூலுல ஹாஃப் வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட 2.5 ஜுசு, 286 வசனங்கள் ஓதுங்க. நீங்க சரியா உட்கார்ந்து ஓதினீங்கன்னா ஒரு நாளையில 1.5 hour ஓதி முடிச்சிடலாம். மெல்ல மெல்ல ஓதினா 2 hour ஓதி முடிச்சிடலாம். காலையில தொடங்கினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஓதலாம். டைம் கிடைக்கிற மாதிரி ஓதுங்க. ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அப்ப ஷைத்தானை விரட்டுறதுக்கு முதலாவது வழி சூரத்துல் பக்கராவை ஓதுறது. ரெண்டாவது இன்னொரு வழி ஒன்று இருக்குது. இதையும் செய்யறதோட ஷைத்தான் போறான் தானே, இன்னொரு மெத்தட்ல ஷைத்தான் உள்ளுக்கு வர பார்க்குறான். ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் வர வழியை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தகல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கரல்லாஹ இந்த துகூலிஹி வ இந்த தஆமிஹி கால ஷைத்தானு லா மபீத லகும் வலா ஆஷா. ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள வார நேரத்தில் அவர் வலது கால முன் வச்சு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வரார். நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டால் ஷைத்தான் அடுத்த ஷைத்தான்களை பார்த்து சொல்லுவானாம், அல் யௌம லா மபீத லகும் வலா ஆஷா. இன்றைய தினம் இந்த வீட்டில், குறித்த வீட்டில், இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குறதுக்கும் இடம் இல்லை, நைட்டுக்கு டின்னரும் இல்லை, திரும்பி போய்த்துருங்க, அவ்வளோதான். ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பான், இன்றைக்கு நைட்டில் இந்த வீட்டில் டின்னர் அடிச்சுட்டு போய்த்துருவோம், டின்னர் சாப்பிட்டு தங்கிட்டே போய்த்துருவோம். வார மனுஷர் பிஸ்மில்லான்னு சொல்லி உள்ளுக்கு வந்துட்டாரு, அவரு தங்குறதுக்கு இடம் இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லிட்டாரு, அவருக்கு அன்றைக்கு டின்னரும் இல்லை. பாருங்க, சிம்பிளான 2 விஷயம். பிஸ்மில்லா பிஸ்மில்லா, உள்ளுக்கு வரக்குள்ள பிஸ்மில்லா, சாப்பிட்றதுக்கு முன்னால பிஸ்மில்லா. ஷைத்தான் ஊட்ட ஓடுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தகல, ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள வார நேரத்தில் ஃபலம் யذ்குரில்லாஹ இந்த துகூலிஹி, உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள அல்லாஹ்வுடைய பேரை சொல்லவில்லை என்றிருந்தால் கால ஷைத்தானு, ஷைத்தான் அடுத்த ஷைத்தான்களை பார்த்து சொல்லுமாம், அத்ரக்துமுல் மபீத், இன்றைக்கு உங்களுக்கு சான்ஸ். உள்ளுக்கு வந்தவர் பிஸ்மில்லா சொல்லல, இன்றைக்கு நைட்டுக்கு இங்கே தங்கலாம், நைட்டுக்கு தங்கலாம். சரி, இப்போ தங்குறதுக்கு இடத்த கொடுத்தாச்சு தானே ஷைத்தானுக்கு. வ இல்லம் யذ்குரில்லாஹ இந்த தஆமிஹி, டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லலன்னு வைங்களே, ஷைத்தான் அடுத்தவங்களை பார்த்து சொல்வான், அத்ரக்துமுல் மபீத வல் அஷா, விஷயம் சக்சஸ். அவர் உள்ளுக்கு வரக்குள்ள பிஸ்மில்லா சொல்லவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லவும் இல்லை. இன்றைக்கு நைட்ல தாராளமாக இந்த வீட்டுல தங்கி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போங்க, ஷைத்தானுக்கு இடத்த கொடுக்கும். அப்ப வீட்டுள்ளுக்கு ஷைத்தான் எடுக்கிறது யாரு? ஷைத்தான் உள்ளுக்கு வைக்கிறதா வெளியே விரட்டுறதான்னு தீர்மானிக்கிறது எங்கட கையில் இருக்குது. அப்ப நாங்க பிள்ளைகளுக்கு பழக்கணும், வெளியே போயிட்டு வார நேரத்துல சலாம் சொல்லி போட்டு வலது கால வச்சு பிஸ்மில்லா சொல்லிட்டு வாங்க, வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிட்டு சாப்பிடுங்க, கிடைக்கிற நேரத்துல சூரத்துல் பக்கராவை ஓதுங்க. அப்ப ஷைத்தான் உள்ளுக்கு வீட்டுல இருந்து வெளியே போய்த்துருவான். உண்டு. அடுத்ததாக சகோதரர், உங்களுக்கு தெரியுமா, ஷைத்தான் வாழ்ற இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, இந்த வாஷ்ரூம், பாத்ரூம். பாத்ரூமுக்கு ஷைத்தான் இருக்கிறார் என்பதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு துவாவுடைய அர்த்தம் தான். முந்தி காலங்களில் பாத்ரூமெல்லாம் எங்கே இருந்துச்சு? வீட்டிலிருந்து வெளியிறங்கி அப்படி கொஞ்சம் தூரம் வெளியே போகணும். நீங்கள் பழைய வளவுகளோடு இருக்க வீட்டில் வைத்து பாருங்கள், பழைய ஸ்ட்ரக்சர். அப்படி வீட்டுக்கும் பாத்ரூமும் சம்மந்தமே இல்லை. பாத்ரூம் இருக்கும், எங்கேயாவது தொங்கல் காணிட மூலையில் தான் நிற்கும். அதுங்களுக்கு இன்னொரு ஆதாரம் இருக்குது. ஆயிஷா நாயகிட ஒரு ஹதீஸில் வருது, ஆயிஷா நாயகி சுகம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அவங்களோட உம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த ஆயிஷா நாயகி இட்டு கட்டின ஹதீஸில் வருது. அப்போ இவங்க வாஷ்ரூம் போக தேவைப்படுது. இவன் அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு உம்மாவோட உதவியோட வீட்டில் இருந்து வெளியிறங்கி வாஷ்ரூமுக்கு போகிற நேரத்தில் தான் அவன் அந்த கல்லொண்டுக்கு கால்பட்டு கீழே தடுக்கி விழ பார்க்குறான். அது பெரிய வரலாறு. அப்போ இந்த ஹதீஸ் என்னதை சொல்லுது? வீட்டில இருந்து வெளியிறங்கி தான் வாஷ்ரூமுக்கு போகிறான். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த வாஷ்ரூமுக்கு பாத்ரூமுக்கு போகிற நேரத்தில் ஓதுறது துவா தந்திருக்கிறாங்களே. துவா என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், ஆண் ஷைத்தானிடமிருந்தும் பெண் ஷைத்தானிடமிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். குபுஸி வல் கபாயிஸ். ஏன் பாத்ரூம் போக்குள்ள ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடிட்டு போகணும்? ஏன் துவா ரசூலுல்லாஹ்? ஏன்னா ஷைத்தான்கள் அங்கே வாஷ்ரூமில் இருப்பாங்க, அங்கே குடிக்கொள்ளுவார்கள். அந்த துவாவுடைய அர்த்தம் எங்களுக்கு அப்படியான ஒரு அர்த்தத்தை தருது. அப்போ நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் அட்டாச் பாத்ரூம் உண்டு, ஒரு ரூமுக்கு ஒரு பாத்ரூம் கட்டியிருக்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டில் 4 ரூம் இருந்தால் 4 பெட்ரூம்ல 4 வாஷ்ரூம் இருக்குது. பொதுவாக பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று இருக்குது, கிட்டத்தட்ட 4-5 வாஷ்ரூமுக்கே பெரிய ஒரு லட்சத்தில் போகும், பிரச்சனையா இல்லை. ஆனால் நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும். தெரியுமா? இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள பிஸ்மில்லா, சாப்பிட்றதுக்கு முன்னால் பிஸ்மில்லா, எல்லாம் ஓகே, சூரத்துல் பக்கரா மோதுறோம். ஆனால் ஆள் இருக்கிற இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, வாஷ்ரூம். அதுக்கு போக்கலையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் ஓதுங்க. வெளியே வந்தால் குஃப்ரானக சொல்லிடுங்க, சப்ஜெக்ட் க்ளோஸ். நாங்கள் ரெடி. ஷைத்தானை விரட்டுறதுக்குள்ள எல்லா வேலையும் டெய்லி செஞ்சாச்சு. இதை கட்டாயம் செய்யணும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஷைத்தானை விரட்டுறது மட்டும் போதா, கெட்டவனை விரட்டுறது மட்டும் போதா, நல்லாக்கள் உள்ளுக்கு எடுக்கணுமே. மலக்குமார்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகணும். வந்துட்டு போறோன்னு என்ன செய்யணும்?
ஷைத்தானை விரட்டுறதோட மலக்குமார்கள் வாரத்துக்கு எதெல்லாம் எங்களோட வீட்டுல தடையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் இல்லாமலாக்கும். அப்பதான் மலக்குமார் வரும். மலக்குமார் வந்தா வீட்டுல பறக்கத்து வருமா இல்லையா? மலக்குமார் வந்து போற இடம் நல்ல இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன் பாருங்க. மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்ய மாட்டாங்க. சொன்ன நேரத்துக்கு வருவார்கள், சொன்ன வேலை செய்வாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, وعد رسول الله صلى الله عليه وسلم جبريل عليه السلام في ساعة يأتيه فيها. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்க்கு வராங்க, வஹியை கொடுக்குறாங்க, போறாங்க, இப்படி நடந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் பாருங்க, அல்லாஹ் எப்படி பாடத்தை எங்களுக்கு காட்டுறாருன்னா, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிட்டு போறாங்க, குறித்த ஒரு நேரத்தை சொல்லி, இந்த நேரத்துக்கு நான் உங்களை மீட் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப மலக்கு ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா மாற்றம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஃபஜாஅத்தில் கஸா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவேன்னு சொன்ன நேரம் வந்தாச்சு. வலம் யதிஹி, அவர் வரல. வாரேன்னு சொல்லிட்டு போன டைமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. வஃபி யதிஹி அஸன், கையில் ஒரு அசா ஒன்று இருந்துச்சு. ஃபஅல்காஹ, ரசூலுல்லாஹ் அப்படி பக்கத்தில் போட்டுட்டு அவர் சொல்றாரு, ஒரு நாளும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்ன்றது அந்த இடத்துல மலக்குமார்கள், இவங்க யாரும் வாக்கு தந்தா மாற்றம் செய்ய மாட்டாங்களே, ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் சும்மல் தஃபத, ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்குறாங்க. ஃபஇதா ஜிர்வு கல்பின் தஹ்த சரீரிஹி, கட்டிலுக்கு கீழால் ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. எதேச்சையாக திரும்பி பார்க்குறாங்க. வந்து சொன்ன டைமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. என்ன காரணம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம், பேசுகிற நேரம் திரும்பி பார்த்தால் ஃபஇதா ஜிர்வு கல்பின் தஹ்த சரீரிஹி, தூங்குற அந்த பெட்டுக்கு கீழால ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபகால யா ஆயிஷா மதா தகல ஹாதல் கல்பு ஹாஹுனா, இந்த நாய்க்குட்டி இந்த இடத்துக்கு எப்போ நாய் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகாலத், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வல்லாஹி மா தரைத்து, அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு தெரிய யா ரசூலல்லாஹ், இந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு எப்போ வந்து எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அமர பிஹி ஃபஉக்ரிஜ, அப்போ உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நாய்க்குட்டியை வெளியே போடுங்கன்னு. அதே மாதிரி அந்த நாய்க்குட்டி வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்பட்ட உடனேயே ஃபஜா ஜிப்ரீல், பாருங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இந்த ஹதீஸ்ல நாங்கள் நல்ல பாயிண்ட் விளங்குறோம் தெரியுமா? நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள இருந்துச்சு, மலக்கு வரல. இந்த ஹதீஸ்ல இந்த ஃபா, அரபிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த ஃபான்றது அந்த ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சத்தோடு நடக்கிறது சொல்றது. ஃபஉக்ரிஜ, அந்த நாய்க்குட்டியை வெளியேற்றப்பட்டவுடன் ஃபஜா ஜிப்ரீல், உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு வராங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் திருப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கேட்குறாங்க, வஅத்தனி, ஜிப்ரீலே நீங்க எனக்கு ஒரு வாக்கு தந்தீங்க, இந்த குறித்த நேரத்துக்கு வருவதாக வாக்கு தந்தீர்கள். ஃபலம் தஅதி, ஏன் நீங்க அந்த இடத்துக்கு டைமுக்கு வரலன்னு கேட்டதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் சும்மா வராமிக்கல. ஃபகால மனஅனியல் கல்பு, ஒரு வீட்டுக்குள் இருந்த நாய் தான் என்னுடைய வருகையை தடுத்தது அப்படின்றான். அல்லதி கான ஃபீ பைத்தி, உங்களோட வீட்டுக்குள்ள நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு, அந்த நாய்க்குட்டி தான் என்னுடைய வருகையை உங்களோட வீட்டுக்கு வருவதை விட்டும் தடுத்தது என்று சொல்லிட்டு பொதுவாக ஒரு செய்தியை சொல்றாங்க. இன்னா, மலக்குமார்களாகிய நாங்கள், லா நதுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன், எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு நாங்கள் வர மாட்டோம். அவங்களோட பாலிசி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சப்ஜெக்ட்ல வச்சு ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சொல்லியிருக்கணும், இது நபிக்கு மட்டுமல்ல என்ன சொல்லியிருக்கணும், நான் டைம் ஒன்று தந்தந்தான், ஆனால் மன அணியல் கல்புள்ளதி கானஃபி பைச்சி, உங்களோட வீட்டில் இருந்த நாய்க்குட்டி தான் உங்களோட வீட்டுக்கு வரது தடுத்துச்சு, அதனால தான் லேட்டான அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். அவங்களோட சப்ஜெக்டை முடிச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக சொல்றாங்க, இன்னா, மலக்குமார்களாகி நாங்கள், லா நதுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன், எந்த வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறதோ, எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கேக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு அவங்களோட அந்த சப்ஜெக்டை சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2104 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அப்போ நாங்கள் ஷைத்தான விரட்டுற வழியை பார்த்தோம். மலக்க உள்ளுக்கு எடுக்கிற வழியில் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, எங்களோட வீட்டுள்ளுக்கு நாய்க்குட்டி வளர்க்க இயலாது. இப்போ இன்றைக்கு ஒரு புதிய ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா, பூனை வளர்த்து முடிஞ்சு இப்போ நாய்க்குட்டிக்கும் போய்த்தாச்சு. அது நல்ல பெருமதி, லட்சத்தில் விலை போகிற அளவு சின்ன சின்ன பூல் நாய்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வீட்டில் வளர்க்குறாங்க. பிள்ளைகளை பிசைஞ்சு கொண்டு வீட்டில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். சில இஸ்லாமிய முஸ்லீம் குடும்பங்களை நாய்க்குட்டி வளர்க்குறாங்களா இல்லையா, பெட்டாக வளர்க்குறாங்க. இது எவ்வளோ தடை செய்யப்பட வேண்டிய பகுதி தெரியுமா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாயோடு நீங்கள் ஃபிக்குகளை படிப்பீங்க. 2 காரணங்களுக்காக நாய் வளர்க்கலாம். ஒன்றோ வீட்டு காவலுக்காக வளர்க்கிற ஒரு கண்டிஷன், வீட்டு காவலுக்கு நாய் வளர்த்து தான் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால். இந்த ஏரியா பொறுத்தவரை அப்படி ஒன்றும் இல்லை. அது காட்டு பிரதேசங்களில், நாட்டுப்புறங்களில் அது தேவைப்படுறவங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இஸ்லாமிக் ஸ்காலரோட சந்திச்சு எங்களோட சிச்சுவேஷனை சொல்லி தான் நீங்கள் ஃபத்வா எடுக்கணும். ஆனால் வீட்டை விட்டு தூரமாக்கி வளர்க்கணும் முதலாவது. 2வது, வேட்டைக்காக வேண்டி பழக்கிறதுக்கு நாயை வளர்க்கலாம்.
அதுக்கும் பல கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 2 கட்டங்களை தவிர செல்ல பிராணியாக பெட்டாக நாங்கள் நாய் வளர்ப்பது கூடாது, வீட்டுக்குள் அனுமதிக்கிறது கூடாது. சில வீடுகள் இருக்கும் சர்வசாதாரணமாக எங்களோட வீட்டுக்கு முன்னூத்தூடு நன் முஸ்லீமாக இருப்பாங்க, பக்கத்தூடாக்கள் இஸ்லாத்தில் இல்லாமல் இருப்பாங்க, அவங்க நாய் வளர்ப்பாங்க. அந்த நாயை நாங்களும் போய் தூக்குறது, அந்த நாய்க்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், அதை கொண்டு வந்து எங்களோட வீட்டில் சோஃபாவில் கொஞ்சம் வச்சுக்கொண்டு அழகு பார்க்கறது, நாங்கள் அதை சுமந்து கொண்டு போகிறது எங்களோட பிள்ளைகள். அப்போ யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு நாய் வந்தால் மலக்கு வைத்துடும். இது வெரி கிளியரா இல்லையா? அப்ப நாங்க நினைக்கிறோம் எங்கட வீட்டுல 24 hours நல்ல மலக்கு வந்து போற அளவுக்கு எங்கட வீட ஃபுல் ரெடி, அப்படி வச்சாதான் எங்களுக்கு நிம்மதி இருக்கும். அப்ப முழுக்க நாங்க நாய்க்குட்டியை முள்ளு கொண்டு சூறா போட்டோக்கள், பெரியவங்களோட போட்டோவை தூக்கி நாங்க ராம் பண்ணி அப்படியே முன்னுக்கு வைக்கிறோம். அல்லது மிருகங்களோட போட்டோவை எடுத்து ஒரு சிங்கம் வீரத்தை காட்டுது, ஒரு யானைக்குட்டி, அது ஸ்ரீலங்காவோட ஒரு ஒரு அனிமல்ஸ் டூரிஸ்ட கவருது, அப்படி எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து அதை சொகர்ல தூக்கி வச்சோம்டா அது உருவப்படுங்க. எனவே சகோதரர்களே, இதுகளை கொழுகி வைக்கிறது, சில ஊடுகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா சில தரீக்கத்து சேகுமார்கள்ட்ட போட்டோவை எடுத்து வீட்டுல தொங்க வச்சிருப்பாங்க, அதுவும் உருவப்படம் தான். அப்ப சூரத்தூர் வந்தா உருவப்படங்கள் நீங்க தொங்க வைக்க கூடாது, வீட்டுல காட்சிப்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அப்ப உள்ளுக்கு மலக்கு எடுக்கிறதுக்குரிய வழி, வீடுகளை நாய்க்குட்டி அனுமதிக்கவும் கூடாது, உருவப்படங்களை நாங்க தூக்கி வைக்கவும் கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, ஷைத்தானை விரட்டுறோம், மலக்க உள்ளுக்கு எடுக்கிறோம். இப்போ வீட்டுக்குள்ள நிம்மதி வரப்போகுது, ரைட், வீடு கிளியர். இப்போ அடுத்ததாக சகோதரர்களே, எங்கட வீட்டில் வந்து நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அந்த வீடு வரணும்டா, நிம்மதி சந்தோஷம் வந்து இன்னும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் என்றால் எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கணும். நாங்கள் பேசுறது, குர்ஆன் ஓதுற சத்தங்கள் அடிக்கடி கேட்கறது, அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் ஒரு பாட்டு போடுறீங்க, ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு கதையை பார்க்குறீங்க, இன்றைக்கு ஒரு நியூஸை பார்த்தாலும் மியூசிக்கோட கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா? நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு முக்கியமான நியூஸை பார்த்தே ஆக வேண்டும் நிலைமை ஏற்படுது. நியூஸை பார்க்காம எங்களுக்கு நாளை ரோட்ல போனோம்னா நியூஸ் தெரியாம நாங்கள் தடுமாற வேண்டி வரும். நியூஸ் பார்க்கறது நிர்பந்தமா வந்துட்டு, முந்தித்தான் டிவிக்கு முன்னாடி எல்லாரும் உட்காருவாங்க, இன்னைக்கு எல்லாரும் போன்ல நியூஸை பார்ப்பாங்க. ஒரு வீடியோ கிளிக் பண்ண அந்த மியூசிக் தான் ஸ்டார்ட் ஆகும். சில நிர்பந்தங்கள் வேறு விஷயம். ஏன்னா இலங்கை நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தகவலை பார்க்கிற நேரத்தில் மியூசிக்கோட தான் பார்க்க வேண்டி இருக்குது. அதை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணேனுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவோம். செய்ய வழி இல்லை. அந்த நியூஸை பார்க்குறோன்னா அதையும் சேர்த்து தான் நாங்கள் கேட்க வேண்டி வருதென்றால் நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காம சொல்லப்படுற விஷயத்தில் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு வேலையை பார்க்கணும். இது ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இன்றைக்கு சகோதரர்களே, இதை விடுங்களே, நியூஸ் பார்க்குற சப்ஜெக்ட் விடுங்களே, இன்றைக்கி அதை தாண்டி வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுற காலம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீட்டை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு அந்த பாட்டு போடுற காலம் முடிஞ்சாச்சு. இப்போ எல்லாரும் ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், யுவதிகள், குமரி பெண்கள் எந்த வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லாரும் ஃபோனில் பாட்டை போட்டுக்கொண்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஃபோனில் தூங்குற நேரத்துலையும் ஃபோனில் பாட்டு கேட்குறது, வீட்டில் மகரிபுக்கு போகிறோம் பாட்டு கேட்குறது, வீட்டில் மகள் கேட்குற பாட்டு உமாக்கு தெரியும், ஆனால் ஹெட்செட் அடிச்சு கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு வயர்லெஸ் வந்துருக்குது, அப்போ ப்ளூடூத் கனெக்ஷன் வந்துருக்குது. இன்னைக்கு எல்லாரும் சர்வசாதாரணமாக பஸ்ஸில் போக்கலையும் பாட்டு, வீட்டில் இருக்கக்குள்ளையும் பாட்டு, அதே மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நேரம் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க, எல்லாரும் ஃபோனில், டிக்டாக்ல. அன்றைக்கு முதலாவது பார்க்குற சகோதரர்களே ஒரு கெதரிங் பார்க்குற நேரத்தில் அவங்களோட சாதாரண ஒரு அட்வான்ஸ் லெவல் வகுப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே லேடிஸ், பொம்பளை பிள்ளை, 20 பொம்பளை பிள்ளைகள் கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாரும் ஒன்று செய்து மஜ்லிஸில், அந்த பழைய காலத்தில் செலவாத்து மஜ்லிஸில் ஆடி ஆடி செலவாத்து செல்வாங்க இல்லையா, ஒரு காலம் இருந்துச்சு. அது கூடுமா கூடாத 2வது சாப்டர். ஆனால் அந்த ஸ்டைலுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒன் பண்ணி சினிமா பாட்டு ஒன்று போட்டுக்கொண்டு எல்லா பெண்களும் தலையை ஆட்டி ஆடி அந்த பாட்டை ரசித்து கொண்டு இருக்கிறாங்க. அது சும்மா ஹிஜாப் இல்லாமல் ரசித்தா சப்ஜெக்ட் எங்களுக்கு பேச தேவையில்லை. யாரோ இது வேறு வேறு மதத்தாக்கள் செஞ்சுட்டு போகிறோம், விட்டுட்டு போய் வேலை பார்க்கலாம். ஹிஜாப் எல்லாம் பசந்தா கட்டி டிக்டாக்ல வீடியோ போடுறாங்க. இது யாருக்கு அசிங்கம்? அவன் மியூசிக்கோட பாட்டோட. அப்ப இதே பழக்கம் வீட்டுக்கு வந்தாலும் செய்வாங்களா இல்லையா? வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் சேர்ற நேரத்தில் சில ஆட்கள் வீட்டில் நல்ல பிள்ளையா இருப்பாங்க, கெதரிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் மாரோட போகிற நேரத்தில் வந்து அந்தண்டைக்கு மட்டும் தானே, எந்த நாளும் செய்கிறதில்லை, ஒரு நாளைக்கு தானேன்னு சொல்லி மியூசிக் ஹராம் எல்லாத்தையும் காதால கேட்பார்கள், பார்ப்பார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வெளிரங்கமாக ஷைத்தானை விரட்டிட்டோம், மலக்கு எடுக்கிறதுக்குரிய வழியை பார்த்துட்டோம்னு ஃபோனுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தோம்டா. வீட்டில் பார்க்கறதுக்கு உருவப்படங்கள் ஒன்றும் இல்லை, ஷைத்தான் விரட்டத்துக்கு பக்கராய் மோதுரும், மலக்குமார்கள் வரத நம்பிக்கைகளுக்கு இருக்குது. ஆனால் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னால் படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, அதே மாதிரி சில ஆட்கள் வீட்டுக்குள்ள இருந்து டிக்டாக்ல வீடியோ செஞ்சு போடுறது, ஒரு பாட்டை பிளே பண்ணி அவங்க வாயு சுப்புறது, இதில் எங்கட சகோதரிகள் செய்கிறாங்க. எந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் தேவை அங்கே செய்கிறாங்க. ஒரு பஜாருக்கு போனால் அங்கேயும் டிக்டாக் போடுறாங்க. நான் கேட்குறேன் சகோதரர்களே,
பொம்பளை ஆம்பளைகள் விடுங்களேன், பெண்களுக்கு எவ்வளவு தனியான சட்டம் வந்திருக்குது. நீங்க பேசுறதாக இருந்தாலும் உங்க நேச்சுரல் வாய்ஸ்ல தான் பேச சொல்லுது. நீங்க பாடினீங்கன்னா எப்படி? இஸ்லாம் என்ன சொல்லுது? வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்கள் வீட்டில் இருக்கட்டும். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா, ஆரம்ப காலத்து ஜாஹிலியா காலத்து பெண்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு வெளியே வந்த மாதிரி நீங்க வெளியே வரக்கூடாது. அல்லாஹ் ஆர்டர் போடுறான். ஃபலா தஹ்தஅன பில் கவுல், நீங்க பேச்சில வளைஞ்சி நெலிஞ்செல்லாம் பேசிடாதீங்க, அப்படியெல்லாம் கூடாது என்பது அல்லாஹ் சொல்றான். பேசுறதுக்கு அல்லாஹு தாலா ஒன்றுக்கு 2 முறை யோசிக்க சொல்றான்டா. இது பெண்கள் பாட்டு பாடுறாங்க. நான் ஃபேஸ்புக்கில் அன்றைக்கு பார்க்குறேன், ஒரு முஸ்லீம் பொம்பளை ஹிஜாபெல்லாம் கட்டி கொண்டு பாட்டு பாடுறாங்க. கீழுக்கு கொமெண்ட்ஸ் வந்துருக்குது, இது கூடாது அப்படி இப்படி எல்லாம் கொமெண்ட்ஸ் பண்ணிருக்குது. அந்த கூடாதுன்னு கொமெண்ட்ஸ் பண்றவனுக்கு சுப்ஹானல்லாஹ் ஏசுறாங்க ஆட்கள். எங்கட முஸ்லீம் சமூகத்து ஆட்கள் எப்படி தெரியுமா? உனக்கு தேவையில்லாத வேலை. அந்த பிள்ளையோட டேலண்ட் தானே காட்டுது. அந்த பிள்ளைக்கு நல்லா பாட தெரியும், நீ என்கரேஜ் பண்ணு. இன்னைக்கு எப்படி எங்க சமூகம் மாறுதுன்னா மாடர்ன் இஸ்லாம். மாடர்ன் இஸ்லாம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலத்தில் பயானுக்கு ஆட்கள் வருவாங்களான்றதே பெரிய டவுட்டா இருக்குது. பயான கேட்பாங்களா? ஒரு ஹதீஸை படிப்பாங்களா? குர்ஆன் வசனத்துக்கு காது கால்ப்பாங்களா? பயான் பண்றவர்களை மதிப்பார்களா? மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா மாடர்ன் இஸ்லாம் ஹஸ்ரத் சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் வாழ்க்கையில் அமுல்படுத்தின எங்களுக்கு இந்த துனியால வாழையலாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு தச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களோட டிசைன் வேற. அவங்க இஸ்லாம் சொல்லுது முஸ்லிம் பெண்கள் எப்படி ஷோல் சுத்தணும், இஸ்லாம் சொல்லுது முஸ்லிம் பெண்கள் எப்படி ஃபர்தா போடணும்னு, இஸ்லாம் சொல்றது முஸ்லிம் பெண்கள் எப்படி அபாயா உடுக்கணும். இவங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை. இஸ்லாத்தை ஒரு பக்கமாக வைங்க, அது பள்ளி உள்ளுக்கு மட்டும் இருக்கட்டும். பஜாருக்கு போகல இஸ்லாத்தை எங்களுக்கு பார்க்கலாம், கல்யாண வீட்டுக்கு போகல இஸ்லாத்தை பார்க்கலாம், ஃபங்க்ஷனுக்கு போகல இஸ்லாத்தை பார்க்கலாம். அப்படின்னு ஒரு நிலைமை எங்களோட இஸ்லாமிய வீடுகளில் வாழக்கூடிய பெண்கள்கிட்ட வருமாக இருந்தால் சகோதரர்களே, நாங்கள் என்ன இஸ்லாமிய இல்லத்தை உருவாக்குறோம்? வீட்டுக்குள்ள இருக்கும் நாடகம், தொடர் நாடகம். அன்புக்குரிய சகோதரர்களை, சினிமா படம் இருக்குது. சினிமா படத்தை இன்னைக்கு வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறாங்க. சரி, அதை பார்த்து 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் பார்த்துட்டு முடிஞ்சாச்சு, சப்ஜெக்ட் க்ளோஸ்ன்னு வைங்களேன். அதுவும் கூடாது. ஷைத்தான் எங்கட முஸ்லிம் தாய்மார்கள் சகோதரிகளை வீட்டுக்குள்ளே வைத்து முடக்கிறதுக்குரிய மிகப்பெரிய சதிவலை தொடர் நாடகம். இந்த சீரியல் இருக்குது இல்லையா, அது எபிசோடா போகும். தொடர் நாடகம் இருக்குது. இது ஆகப்பெரிய ஷைத்தானுடைய சதிவலை. எந்த அளவுக்கு டேஞ்சர் என்றா சகோதரர்களே, ஒரு 15 நிமிஷம் அந்த தொடர் நாடகமோடு முக்கியமான ஒரு கட்டம் வருகிற நேரத்தில் அவன் நிறுத்திடுவான். 24 hours வெயிட் பண்ணு. அடுத்த நாள் ஈவினிங் 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுத்த கட்டத்தை பார்க்கறதுக்கு. இப்போ யோசிச்சு இருக்கிறது. பெண்கள் வீட்டுக்குள்ள கதைச்சு கொள்வாங்க, என்ன நடக்குமோ, அவன் செத்துருவானோ, சாக மாட்டானோ, இப்படி எல்லாம் யோசிச்சு ஷைத்தான் எந்த அளவுக்கு நாள் நீ பார்க்குற 15 நிமிஷம் மட்டுமல்ல என்னையோட டச் ஆயிருக்கும் ஷைத்தானோட. 24 hours நீ டச் ஆயிரு. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுது? இந்த அடுத்த நாள் அது மகரிப் நேரமாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுற நேரமாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்குற நேரமாக இருக்கட்டும், அதொன்றும் விளங்காது. பிறகு ஓதுவோம், பிறகு படிப்போம். பெண்கள் போய் எல்லாரும் கூட்டமாக உட்கார்ந்து விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இது டிவி. ஆனால் இன்றைக்கு யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி ஆட்கள் பார்க்கறது. இன்றைக்கு வாலிபர்களோட ஃபோனை பார்க்க இயலாது. ஒரு எமர்ஜென்சிக்கு கோலுக்கு ஒரு ஃபோன் எடுக்க கேட்டாலும் அவங்க கண்டிஷனோட நம்பரை கேட்டு டயல் பண்ணி காதுக்கு தருவாங்க, பேசினத்தோட கையிலேருந்து எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் இந்த ஃபோனை இன்னொருத்தருக்கு பப்ளிக்ல பார்க்கறதுக்கு கொடுக்க இயலாத ஒரு நிலைமை இருக்கிறதாக இருந்தால், அந்த அளவுக்கு ஃபோன் உள்ளுக்கு ஷைத்தானியத்து இருக்கிறதாக இருந்தால், அந்த ஷைத்தானியத்தை எங்க வீட்டுக்குள்ள இருக்குமாக இருந்தால், எங்கே சகோதரர் இஸ்லாமிய இல்லத்தை உருவாக்கிடும்? நாங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதி சந்தோஷம் எங்களை எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரும்? இதை பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? தாய்மார்கள் சகோதரிகளுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய பகுதி, இஸ்லாமிய வீடு என்று வருகிற நேரத்தில் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. ஹஸ்பண்ட் வெளியே போறார், வெளியே போயிட்டு வீட்டுள்ளுக்கு ஹஸ்பண்ட் டக்குன்னு குயிக்கா வரணும்னா உங்களோட கையில சில விஷயங்கள் இருக்குது. நீங்க எப்படி இருக்கணும்? ஹதீஸ்ல வருதே, ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண் எப்படி தெரியுமா? ஒரு ஆம்பளை தன்னை மனைவியை பார்த்தால் இதான் நதரத்துக்கும் சர்றத்துக்கும், அதாவது பார்த்தா சந்தோஷம் வரணும். எங்களோட வைஃபை நாங்கள் காண்றதோட எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த நிலைமைக்கு பெண்கள் அந்த வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு பார்க்குறோம், எங்க டைம் ஆஃபீஸ் டைம் ஆகுறேன்னு பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் டைம் ஆகக்குள்ள டக்குன்னு என்ன செய்வாங்க? வெளியே போயிடுவாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சாச்சு 4:30. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு தானே போகணும். இவர் வீட்டுக்கு போகிறல, ஒரு கடைக்கு போய்த்து ஒரு டீ ஒன்று குடிச்சு, ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு, அதுக்கு போகிறோம் இந்த எங்கேயாலும் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சுற்றிட்டு, வீட்டுக்கு போகலையா, இன்னும் கொஞ்சம் நைட் ஆகட்டுமாப்பா, இன்னும் டைம் வீட்டுக்கு போய் என்னத்தை தான் செய்யறதுக்கு, அவள்கிட்ட மூஞ்சை பார்த்து கொண்டு கேளுமா, போனாலே போனாலே சண்டை, அங்கே பிள்ளையோட கம்ப்ளைண்ட் வருது, அவள் பார்த்தா எனக்கு எரிச்சல் தான் வருது. இப்படி செல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய வீட்டுள்ளுக்கு இப்படி ஒரு பொம்பளைக்கு வாழையலாம். ஏன்? தாய்மார்கள், மனைவிமார்கள், சகோதரிகள், நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா? உங்களோட கையில தான் இருக்குது. ஹஸ்பண்ட் 4:30 ஆஃபீஸ் முடிஞ்சால் வீட்டுக்கு குயிக்கா வர வைக்கிறதா, டிலே பண்ணி வர வைக்கிறதா, உங்களோட கையில தான் நிற்குது. உங்களோட கையில கண்ட்ரோல் இருக்குது. நீங்க சந்தோஷமான முறையில ஹஸ்பண்ட் உள்ளுக்கு வாரார், வந்ததோடு அவரை நீங்க வரவேற்று வெல்கம் பண்ணி, இந்த என்ன குடிக்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு மேக் பண்ணி தரணுமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா, வாஷ் பண்றீங்களா, டவலை கொண்டு போய் கையில கொடுத்து ஒரு பணிவிடு.
நீங்க வெல்கம் பண்ணி பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயசு முடிஞ்சு 6வது மாசம் போற நேரத்துல நபியாக செலக்ட் பண்ணப்படுறாங்க. மக்காவுல ஜபல் நூர், அந்நூர் மவுண்டன்ல ஹிரான்ற ஒரு குகை ஒன்று இருக்குது. அங்க வச்சு அவங்க இருக்கிற நேரம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து இக்ரான்றாங்க, ஓதுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா அன பிகார், எனக்கு ஓத தெரியா அப்படின்றாங்க. திரும்ப இக்ரான்றாங்க, ஓத தெரியான்றாங்க. 3 முறை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் 3வது முறை ஓத தெரியாண்டாங்க தானே. 4வது முறை ரசூலுல்லாஹ்வை பிடிச்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறுக்கமாக கட்டி பிடிக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது புகாரியில, ஹத்தா பலக மின்னியல் ஜஹத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன மூச்சு திணறி போற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சி ஓதி கொடுக்குறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இந்த 5 வசனத்தை ஓதி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். நபிக்கு தெரிய வந்தவர் யாருன்னு அதுக்கு முன்னால் ஒன்று தெரியவே. ஃபர்ஸ்ட் டைம் வஹி வருது, ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வந்தவர் ஜிப்ரீல்னு தெரியும். ரசூலுல்லாஹ் நடுக்கத்தோடு வீட்டுக்கு போறாங்க, நடுங்கி கொண்டு வீட்டுக்கு போறாங்க. பெய்த்து ஹதீஜா நாயகி மனைவி கிட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கன்றாங்க. உங்களை போத்தணும், வளமைக்கு மாத்தமா என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இது என்ன திடீரென்று வெளியிருந்து வரக்குள்ளே உங்களை போத்த என்ன காரணம்? நான் வீட்டுல இருக்கிற வேலை போதாத்து உங்களே போத்துவா, இந்த பெட்ஷீட் இருக்குது போத்துக்குங்களே அப்படி சொன்னாங்களா ஹதீஜா நாயகி? இல்ல, ஹதீஜா நாயகி முதலாவது ஒரு விஷயம் செய்றாங்கன்னு தெரியுமா? ஆச்சரியத்தோடு வராங்க. ஜம்மிலூனி, என்னைய போத்துங்கன்னு ரசூலுல்லாஹ் வரக்குள்ளே முதலாவது போத்தினாங்க. போத்தி ரசூலுல்லாஹ்வை காம் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அது போல கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு? வளமைக்கு மாற்றமாக திடீரென்று நீங்கள் நட்டுக்கத்தோடு வாரீங்க, போத்துங்க, நான் போத்தினேன், இப்போ டைமும் தந்தாச்சு, இப்போ என்ன நடந்துச்சு? அதுக்கு போகிற ரசூலுல்லாஹ் நடந்து சொல்கிறாங்க, நான் இப்படி இருக்கக்குள்ள ஒருத்தர் வந்தார், இப்படி எனக்கு ஓத சொன்னார், எனக்கு தெரியா, அதுக்கு போகிற கட்டி பிடிச்சாரு, அப்படி ஓதிட்டு போனார். உடனே அவர் சொல்கிறார், முன்னைய வேதத்தை படித்த ஒருத்தர் எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, வரக்கத் இப்னு நௌஃபல், நாங்கள் அவங்கள்ட்ட போய் விளக்கத்துக்கு கேட்போம். ரசூலுல்லாஹ்வை அழைச்சிட்டு போய் பாருங்க, அவங்க கெஸ் பண்ணல. சப்ஜெக்ட் நடந்தா ஓகே, வாங்க எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏற்கனவே பழைய மார்க்கத்தை படிச்சுறால், அவர்கிட்ட போய் விளக்கம் கேட்போம். மனைவி ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போய் வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றாரு, பாருங்க இவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அவர் கேட்டுக்கொண்டதுன்னு சொல்றாரு. அது வந்தது யாரும் அல்ல, நாமூஸ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நாமூஸ் அவர் தான் வந்திருக்கிறார். நாமூஸ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொல்லி போட்டு சொல்றாரு, உங்களை இந்த ஊர் மக்கள் ஒரு நாளைக்கு மக்காவை விட்டு விரட்டுவார்கள், இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்க. விரட்டுற நேரத்தில் நான் உங்களுக்கு உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன். ரசூல் எடுத்துட்டு போய் கேட்டாங்க, அவமுஹ்ரிஜியும், இந்த ஊர் மக்கள் என்னைய விரட்டவா? அது வரைக்கும் அல் அமீன், நம்பிக்கையாளர், அசாதிக், உண்மையாளர், இப்படி எல்லாம் பட்டத்தோடு வாழ்ந்தவர். ஆனால் வரக்கத் இப்னு நௌஃபலுக்கு தெரியும், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னா அந்த ஊர் மக்கள் விரட்டுவாங்க. விரட்டினாங்களா இல்லையா? விரட்டினாங்க. அந்த நேரம் அவர் மூத்தா போயிட்டார் வரக்கத் இப்னு நௌஃபல். இது எங்களுக்கு தேவையான சாப்டர் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பதற்றத்தோடு வந்தாங்க, மனைவிட்ட போத்த சொன்னாங்க, உடனே போத்தினாங்க. இன்னைக்கு எங்கட பொம்பளையெல்லாம் இருந்தா என்ன நடந்தன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கவா, ஏன் போத்த சொல்றீங்க? இது போத்துற டைமா? பவலைக்கு வந்து கொஞ்சம் வேர்த்து கொட்டுது, இது போத்துற டைமா? ஹதீஸ்ல வருது, யதஃபஸ்ஸது அரகன், ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருகிற நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கட்டுமையான குளிரான சீசன் இருக்கும், கூல் தாங்கேடான குளிர்காலத்தில் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வார நேரம் நான் கண்டிருக்கிறேன், அவங்களோட முகத்தால வேர்த்து கொட்டும் என்றார், முகத்தால வேர்த்து வடியும். அது வந்து வளமைக்கு மாற்றம். இன்னொரு செய்தியில வருது, ஆயிஷா நாயகி, நான் என்னுடைய மடியிலே ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருப்பார்கள், வஹி வந்து எனக்கு விளங்கும் கட்டுமையான பாரமாக இருக்கும் தலை. ஹதீஸ்ல வருது. அப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய இந்த வரலாறு எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள், அதே மாதிரி மனைவிமார்கள் எல்லாரும் விளைவிக்கிறோம். ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்தை சொல்றாரா, வளமைக்கு மாற்றமா சொல்லி போத்துங்கன்னு வந்தத்தோட குயிக்கா சாப்பாடுங்கன்றார். அவர் பவல் சாப்பிட்டு இருக்க மாட்டார், வந்தோட குயிக்க ஒரு பிளேன் டீ ஊத்துங்கன்றுவார். அவருக்கு ஒரு மேல் ஒரு வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஃபீலிங் ஒன்று இருக்கும். அப்ப நீங்க முதலாவது கேள்வி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சு போட்டு சொல்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க. அப்ப வெல்கம் பண்ணுங்க. வரலாட்டி கால் பண்ணி கேளுங்க, ஏன் வரல, நீங்க வரணும், ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும் என்றதை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை கணவனுக்கு தெளிவுபடுத்தணும். அதான் ஒரு இஸ்லாமிய இல்லத்துல வாழக்கூடிய ஒரு மனைவியிட ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சகோதரர்களே, சில பெண்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனேயே வந்து வீட்டுல இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட புள்ள இப்படி செஞ்சுட்டாரு, அந்த புள்ளையோட வேலை, ஸ்கூல்ல இவர் ஃபீஸ் கட்டணும், மதரசால ஃபீஸ் கட்டணும், கோல் வந்துச்சு, அவங்களோட உண்மை வந்து என்ன கோல் பண்ணி கொண்டு ஏசி, நான் அவங்களோட தாத்தா அப்படி சொன்னா, தங்கச்சி இப்படி சொன்னான்னு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர முன்னுக்கே 1008 முறைப்பாடு நீங்க செஞ்சீங்கன்னா அவர் வருவார் வீட்டுக்கு? அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு சந்தோஷம் இல்ல. எங்களுக்கு தெரியும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு. ஹஸ்பண்ட் வெளியே போற நேரம் பிள்ளைக்கு சுகம் இல்லை தானே, திரும்பி வாரார். திரும்பி வந்தா வார நேரம் புள்ள மௌத்து. ஆனால் அந்த மனைவி பார்க்கிறா, ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வாரார், வந்த உடனே அவர் சொக்க கொடுக்கலாம்,
அவர் டென்ஷனை கொடுக்கலாம், வந்து இவன் நல்லா உடுத்துக்கொண்டு இருக்கிறான். இது எல்லா பெண்களாலும் செய்ய இயலாது. ஆனால் ரசூல் அல்லாஹு தாலா இந்த சிஸ்டத்தை அல்லாஹ் ஒரு நாடி இப்படியான ஒரு சம்பவத்தை உருவாக்கி காட்டுறான்னு என்ன தெரியுமா? இதுல எங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது. அந்த சஹாபி பெண்ணுடைய வாழ்க்கையில படிப்பினை இருக்குது. ஒரு வாரம் வந்து சந்தோஷமா கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அன்றைய தினம் கணவன் மனைவி ஒன்று கூடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கேட்கிறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கிஃப்டை தந்து திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா? இல்லையா? கொடுப்போம் என்றார். அப்பதான் சொல்றாரு, எங்களுக்கு தந்த கிஃப்டாக தந்த அந்த குழந்தை மௌத்தாவியாச்சு அப்படின்றார். பாருங்க அந்த மனைவியோட பண்பாட்டை பாருங்க. இப்ப நான் சொல்ற அந்த அளவுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் அதுல கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது நாங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? எனவே சகோதரர், இந்த விஷயத்துல அந்த இஸ்லாமிய இல்லம் என்று வருகிற நேரத்தில் நாங்கள் இந்த விடயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கணவன்மார் வீட்டுக்கு வருகின்றதுக்குரிய வழிகளை நீங்கள் செய்ய வேண்டும். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுக்கணும். அப்போ இஸ்லாமிய இல்லம் என்று வருகிற நேரத்தில் சகோதரர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட மனைவிமார்கள், எங்களோட பொம்பளைகள், அவங்கள்ட்ட கையில விஷயம் ஒன்று இருக்குது. அந்த வீட்டை சந்தோஷமாக மாற்றுறதாக இருந்தேன்டா நீங்களும் ஒரு கோஆப்ரேட் பண்ணணும். இதில் ஆக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், கொத்துபாவில் கூட நான் ஆண்களுக்கு சொன்னேன், அந்த லீடர்ஷிப், பெண்களாகிய தாய்மார்கள், சகோதரிகள், நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஹஸ்பண்ட்டு உங்களோட வாப்பட கையில் லீடர்ஷிப்பை கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய படித்த ஆளாக இருந்தாலும் வீட்டில் நான் தலைவி அப்படின்னு நிலைமைக்கு நீங்கள் வரக்கூட. சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எங்களோட வீட்டில் வந்து நான் தான் எல்லாம் கண்ட்ரோல், எங்களோட ஹஸ்பண்ட் நான் சொல்கிற மாதிரி தான் கேட்குறேன்னு கூட நீங்கள் பயப்படாமல் சொல்லணும். அப்படியா? இல்லை எங்களோட வீட்டில் வந்து எங்களோட ஹஸ்பண்ட் தான் தலைவர், எங்களோட வீட்டில் எங்களோட மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். சில பெண்கள் சொல்லுவாங்க அப்படி வந்து அவட கட்ஸை காட்டுறதுக்கு. நீங்கள் அந்த இடத்துல பார்க்க, அடே இந்த பொம்பளைக்கு அந்த அளவுக்கு தைரியம் மிக்கிறடா, நான் செகண்ட் ஆகல, நானும் சொல்கிறது இல்லை, எங்கள் வீட்டிலே நான் தான் தலைவி, அப்படி எல்லாம் இல்லை. நீங்கள் திருப்பி சொல்லணும் என்ன தெரியுமா? இல்லையே, அது சரியில்லையே, நீங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக வாழணும் என்றால், இஸ்லாம் சொல்கிற மாதிரி வாழணும் என்றால் ஆண்கள்கிட்ட தான் பொறுப்பு கையை ஒப்படைக்கும். அவங்க தான் தலைமைத்துவத்துக்கு தகுதி, அவங்களுக்கு கீழாக நீங்கிறீங்க. இந்த விஷயத்தில் பெண்களாகிய தாய்மார்கள், சகோதரிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா சகோதரர்களே, இந்த அளவுக்கான சமூகத்தில் நாங்கள் சும்மா இது நினைச்சு பேசுறதில்லை. இன்னைக்கு மக்களோட கதைக்கிற நேரம், மக்களோட மக்களாக ஒன்று சேர்ந்து நாங்கள் பேசுகிற நேரம் எங்களுக்கு விளங்குது. ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு ஊரில் சகோதரர்களே, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வந்தார். அவருக்கு என்னே தெரியும், சலாம் சொல்லி பேசிட்டு, அப்போ நான் நினைக்கிறேன் இது 8 வருஷத்துக்கு சவுத்துல் ஃபுர்கான் நிகழ்ச்சி ரேடியோவில் போகிற காலம். அப்போ அவர் சொன்னார், மூணு எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணலுமான்னு கேட்டார். நாங்கள் என்ன இல்லை, எங்களோட வீட்டில் வந்து என்னை மனைவி என்னை மதிக்கிறா இல்லை, மனைவி வந்து மூத்த மகளோட சேர்ந்து கொண்டு என்னை கணக்கெடுக்கிறாவும் இல்லை, இப்போ நான் சம்பாதிச்சு கொடுத்த காலம் முடிஞ்சாச்சு, இப்போ மருமகன் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, பிள்ளைகள் எல்லாம் காலத்துக்கு மேலே வளர்ந்தாச்சு, இப்போ தந்தையாக என்னை கணக்கெடுக்கிறாங்க இல்லை, ஆனால் ரேடியோவில் கூட பயான விரும்பி கேட்பார்கள், நீங்கள் ப்ளீஸ் பண்ணி ரேடியோவில் கூட சொல்லுங்கன்னார். அவருடைய ஆதங்கம், பெண்கள் வீட்டில் இருந்து அந்த பயானம் கேட்பார்கள், நீங்கள் சொல்லுங்கன்னார். நான் சொன்னேன், ரைட், தலைப்பொண்டு வருகிற நேரத்தில் அதை சொல்கிறேன் சொல்லிட்டு நான் போயிட்டேன்.
ஒரு 100 மீட்டர் மாதிரி தாண்டி போனதுக்கு போகிற அந்த மனுஷன் பின்னால் இருந்து கொண்டு கையை தட்டி இலக்கு ஓடி வராரு. பாருங்கள் மனிதன் அந்த மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு. ஓடி வந்து அப்போ நான் நிற்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, ஹசரத் ஒரு வேலையும் செய்யணும், நீங்கள் ரேடியோவில் சொல்கிற பயானை சொல்லிடுங்க, தயவு செஞ்சு இந்த ஊரையும் என் பேரையும் சொல்லிடுவானு. ரேடியோவில் சொன்னால் பிரச்சனை டபுள் ஆகிடும். பாருங்கள், நாங்கள் எப்பயாவது இன்னார் சொன்னார்னு பேரை சொல்லுவோமா? இப்போ காலியில் முகமது ஆஜியார் சொன்னார், கொழும்புல ஆத்திஃப் ஆஜியார் சொன்னார், இந்த சப்ஜெக்ட் சொன்னான்னு ரேடியோவில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் தானே. ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு பயம். அவர் ஓடி வந்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு மூட என் பேரே மூரே மட்டும் சொல்லிடுவான, பிரச்சனை டபுள் ஆயிரும். இப்போ நான் யோசிச்சு என்ன தெரியுமா, அந்த ஆண்மகன், அந்த வாப்பா, அந்த 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 பெரியவர் எந்த அளவுக்கு மனைவிக்கும் மூத்த மகனுக்கும் பயந்து நிற்கிறாங்கன்னு பாருங்க பாபு. பயான்ல சொல்ல வைக்கிறாங்கன்னா என்ன நடக்குது? அது இஸ்லாமிய குடும்பமானு கேட்குறேன். இது ஆக மோசம். தாய்மார்கள் சகோதரிகள் ஒன்றை விளங்கணும். உங்களோட ஹஸ்பண்ட்மார் சம்பாதிச்சு உங்களுக்கு தந்து பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு, பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எடுத்தது ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம் பண்ணுவீங்க, 1 லட்சம் சம்பளம், இன்னைக்கு பிள்ளைய படிக்க வச்சு அவன் 15 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கிற சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து வச்சது உங்களோட ஹஸ்பண்ட். இப்ப மகன் பணம் அனுப்புறார், மகன் சல்லி அனுப்புறாருன்றதுனால மகன் சொல்றதை மட்டும்தான் கேட்கறது. வாப்ப சும்மா தும்பு கட்டுமா வீட்டுல ஓரத்துல. ஏன்? அவருடைய காலம் முடிஞ்சு. இப்ப இன்னைக்கு நன்றி கட்ட பெண்களாக சில பெண்கள் வீடுகள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் நரகத்தில் அதிகமான பெண்கள் இருக்கிற 2 காரணம் சொன்னாங்க. ஒன்று தக்சுர்னல் லஅன் வ தக்ஃபுர்னல் அஷீர், அதிகமாக பதுவா செய்வாங்களாம். 2வது கணவன்மாருக்கு நன்றி மறந்து வாழ்வாங்களாம். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, காலம் பூராக முழு லைஃப்லையும் உங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, கேட்கறதெல்லாம் வாங்கி தந்து, கேட்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் இவளை எல்லாம் கூட ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பார். ஒரு நாளைக்கு மிஸ் ஆனது நீங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு வைஃப் சொன்னதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆகுது, நான் இதுவரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் எதைத்தான் கொண்டுக்கிறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? காலம் பூரா, இது ரசூலுல்லாஹ் சொன்னது. நீங்கள் காலம் பூரா அந்த மனைவிக்கு ஹிதுமத் செஞ்சும் ஒரு நாளைக்கு மிஸ் ஆகக்குள்ளே உங்களோட மனைவி இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் ஆகும், எப்பயாவது நான் சொன்ன இடத்தை நீங்கள் கூட்டிங்க போய்த்திருக்கிறீங்களா? எப்போ சரி எனக்கு விருப்பமான உடுப்பு வாங்கி தந்திருக்கிறீங்களா? அடே, உடுப்பு வாங்கி நிறைச்சி வச்சிருப்பாங்க. போகாத, கொழும்புல போகாத, டேஸ்ட் பார்க்காத ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே பேலன்ஸ் இல்லை, எல்லா இடத்துக்கும் கூட்டிங்க போய்த்தாச்சு. ஆனால் ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணத்தோட சில பெண்கள் இப்படி சொல்லுவார்கள். இதுக்குத்தான் சொல்றது தக்ஃபுர்னல் அஷீர, கணவன்மாருக்கு நன்றி மறந்து வாழ்ந்த. இந்த பண்புடைய பெண்கள், அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள் ஹதீஸ் வருது. எனவே இஸ்லாமிய குடும்பம் என்று வருகிற நேரத்தில், இஸ்லாமிய வீடு என்று வருகிற நேரத்தில், இந்த வீட்டிலே நிம்மதி சந்தோஷமாக வாழணும் என்றால் ஒரு நாளைக்கு மறந்துட்டு வரார், செகண்ட் டைமும் மறந்துட்டு வரார், ஓகே மறந்துருக்கும். தொழுகையை லேட் பண்ணி தொழுகிறதுக்கே தூக்கத்துக்கும் மறதிக்கும் அனுமதி இருக்குதா இல்லையா? இப்போ எங்களுக்கு தொழுதா இல்லைன்னு மறந்துச்சு, மகரிப் தொழுதா இல்லைன்னு மறந்துச்சு. உண்மையில நீங்கள் அப்படியே ஒரு வேலையில் இருக்கிறீங்க, நைட்டுக்கு 10 மணிக்கு ஞாபகம் வருது, அடே மகரிப் தொழலையே. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஞாபகம் வரக்கூடிய தொழுன்னு சொல்லுது. நேரத்துக்கு நிறைவேற்றப்படணும், தொழுகை விட்டா பாவம் என்று வருகின்ற அந்த தொழுகைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கு மறதி வந்தால் ஞாபகம் வரக்கூடிய நீ தொழுதுட்டிரி அப்படின்றது. ஆனால் மனைவி சொல்லும் என்ன தெரியுமா? மறக்கலமையில உங்களுக்கு அது மறந்துச்சா, உனக்கு தாத்தா கொடுக்க மறந்துச்சா, தங்கச்சி கொடுக்க மறந்துச்சா, உம்மூட்டு போத்து மறந்துச்சா? இல்லையே, அவன் நான் சொல்றது மட்டும் மறக்கு. இன்னைக்கு அது பிரச்சனை. அன்றைக்கு ஒரு சகோதரர் கவலைப்படுறவர் என்ன தெரியுமா? அவர் காலையில் இந்த ரன்னிங், இந்த நடக்கிறதுக்கு வார பீச் ஓரத்தில் நடப்பார். வளமைக்கு மாற்றமாக கையில் 2 ஃப்ளாஸ்க் இருக்குது, ஒன்றில் பிளேன் டீ, இன்னொன்றில் தண்ணின்னு வைங்களேன். 2 ஃப்ளாஸ்க் வளமைக்கு மாற்றமாக. நண்பர்கள் கேட்குறாங்க, இது என்ன இது வளமைக்கு மாற்றமாக ஃப்ளாஸ்கெல்லாம் தூக்கிட்டு வாரீங்க அப்படின்ட்டு. இல்லை, மனைவி ஊற்றி தந்தா அப்படின்றான். அவன் மனைவி இறக்கத்தில் ஊற்றி தந்தா இல்லை, காரணத்தையும் சேர்த்து சொல்கிறான். வளமையாக காலையில் 6:30க்கு நடக்கிறதுக்கு வாரவர் வீட்டுக்கு போகக்குள்ளே ஒரு 8:30 ஆகுது. ஏன் லேட்டுன்னு கேட்டால் இவர் சொல்லிக்கிறார், ஒரு நாள் இல்லை நடந்து சரியான டயர்ட், அப்போ நடக்கிற இடத்துக்கும் அவங்களோட உம்மோட வீட்டுக்கும் இடையில ஒரு 200 மீட்டர் தான் நிற்குது. அவர் வளமையாக இவரோட ஷெடியூல் தெரியுமா? நடந்துட்டு உம்மா வீட்டுக்கு போயிட்டு கோஃபியை குடிச்சிட்டு போகிறது, இது அவரோட ஷெடியூல். மனைவி பார்க்குறா, இல்லை நீங்கள் நடக்க மட்டும் தான் போகும். அதை என்ன நடக்க போகல உம்மூட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு கோஃபி தானே பிரச்சனை, இப்போ நான் ஊற்றி தரேன், ஃப்ளாஸ்கில் பிடிச்சிட்டு போங்க. இது நான் சொல்கிறது 40 வயசு 45 வயசு ஆக்களோட கதை அல்ல. இது யங், கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அந்த மனைவிக்கு வந்து மிஞ்சி போனால் 22 வயசு இருக்கும். அந்த வயசுலேயே இந்த நிலைமை, இந்த புத்திகள் வருதுண்டா, உம்மூட்டுக்கு போகிறத நிப்பாட்டுறதுக்கு இவன் மெனக்கட்டு சொப்போட எழும்பி கோஃபியை ஊற்றி பிளேன் டீயை ஊற்றி 2 ஃப்ளாஸ்க்கு கொடுத்து அனுப்புறா. எவ்வளோ தியாகம்!
பார்க்குறோம் நினைக்கிறோம், அடே என் வைஃப் ஊற்றி ஃப்ளாஸ்கில் தாரா இல்லை, இவன் வைஃப் ஊற்றி ஃப்ளாஸ்கில் கொடுத்துக்கிறேன். ஆனால் கொடுத்திக்கிற நோக்கம் டோட்டலி மார்க்கத்துக்கு முரணானது. உம்மா வீட்டுக்கு போகிறது தடுக்கிறதுக்கு அவ யாரு? இன்னைக்கு நடக்குது இது. நாங்கள் இஸ்லாமி இல்லைன்னு நினைக்கிறோம், ஊடெல்லாம் பெருசாக கட்டுறது, டைல்ஸ் பிடிச்சிக்கு டராசோ பிடிச்சிருக்குது, லக்ஸரி லைஃப் வாழ்றோம், வாகனத்தில் முன்னுக்கு உட்கார வச்சு மனைவியை கூட்டிட்டு போறோம். ஆனால் இவர் டிரைவிங் பண்ணிட்டு போவார், இவர் மனசுல ஃபிட்டே இல்லை. மனைவி பக்கத்தில் பார்க்கும்போது இது பொம்பளை ஆயுது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கதைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் நினைக்கிறோம், அடே பாரு எங்கள்கிட்ட வாகனம் இல்லாமல் நல்ல லேன் க்ரூசரில் போகிறோம், மனைவியை முன்னுக்கு உட்கார வச்சுட்டு போகிறோம். எங்களுக்கு எங்கட மனைவி உட்கார வச்சுட்டு போகிறது வாகனம் இல்லைன்னு நாங்கள் கவலைப்படுவோம். ஆனால் அவனை கூப்பிட்டு பேசி பார்த்தா தான் விளங்குது இது வாழ்க்கையா மூலவே. சும்மா ஒரு ஜடம் ஒன்று உட்கார வச்சுட்டு போகிறோமா வச்சுட்டு போகிறோம், ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு ஹாப்பினஸே இல்லைன்னுவாங்க, கவலைப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதரர், இப்படி வரலாறு சம்பவங்கள் சொல்றதாக இருந்தால் அட்டுக்கு கொண்டே போகலாம். அன்றைக்கு ஒரு சகோதரர் கடை சொல்கிறேன்னு நிறைய சொல்லி முடிச்சு கொள்கிறேன். உம்ராவுக்கு போகிறது டிக்கெட்டும் போட்டாச்சு, விசாவும் போட்டாச்சு. இந்த ஒரு 1 month நடந்த சமைச்ச ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். டிக்கெட்டும் போட்டாச்சு, விசாவும் போட்டாச்சு. நாளைக்கு காலையில் ஃப்ளைட். மகரிபு போல கோல் எடுக்கிறார். கோல் எடுத்து சொல்கிற, ஹஸ்ரத் ஒரு விஷயம் பேசுவோம். என்ன? நாளைக்கு நான் வரமாட்டேன் மௌலவி, நாளைக்கு வரமாட்டேன். ஏன்? டிக்கெட் போட்டாச்சு, வீசா போட்டாச்சு, ரூம் புக்கிங் எல்லாமே நடந்தது. ஒரு சல்லி வராதப்பா, திரும்ப சின்ன ஒரு அமௌண்ட் டிக்கெட்டை ரிஃபண்ட் மட்டும் கிடைக்கும், வேறு ஒன்றும் ரிஃபண்ட் கிடைக்காது. மௌலை என்ன சல்லி போனால் போட்டு, சல்லி தேவையில்லை, நான் வரமாட்டேன். என்ன காரணம்டா, அவட மனைவி பிடிச்ச முடியல நிற்கிறா. அவ்வளோ நாளும் இருந்துட்டு எல்லாம் முடியுங்கான்னு கடைசி நாள் நிற்கிறா. இல்லை, நீங்கள் உங்களோட உம்மா கூட்டிகிட்டு போகப்படாது. இவர் சொல்லிக்கிறார் என்ன தெரியுமா? உம்மாக்கு வயசு 60 தாண்டுது, உங்களுக்கு இப்போதான் 35 years old. உம்மாக்கு 60. வயசு அடிப்படையில் பார்த்தால், சக்தி அடிப்படையில் பார்த்தால் எங்களோட உம்மா இப்போ வர வர வீக் ஆகி கொண்டு போறான். எனக்கு இப்போதான் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறான். இந்த வருஷம் நான் உம்மாவை கூட்டிட்டு போறேன், வார வருஷம் உங்களையும் பிள்ளைகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் கூட்டிட்டு போறேன் வாக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த வாக்கு அவ ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அவ சொல்றா, வீட்டுக்கு ஆக்கள் வாராங்க விசிட் பண்றதுக்கு, இவன் மூஞ்செல்லாம் முடிச்சா கோச்சு கொண்டு வாரவங்களை வரவேற்காம இவரோடையும் கோச்சு கொண்டு. அப்போ அவர் சொல்றாரு, என்ன ஒரு உம்ராவன் வைஃப் இப்படிக்க கூட எப்படி ஒரு உம்ரா மூலம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட வேலையை பாருங்கள். அதுக்கு போகிறோம் ஒரு 4-5 ஆட்களை வீட்டுக்கு அனுப்பி, பொம்பளைகள் அனுப்பி, அந்த மனைவியோடு பேச வச்சு, அவள் கொஞ்சம் என்னவோ கெஞ்சி கதறி. அன்புக்குரிய சகோதரர், இப்படியெல்லாம் கெஞ்ச தேவையா? எங்கட தாய் எங்கட பொம்பளைகள் சரியாக மார்க்கத்தை படித்து கதாக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஹஸ்பண்டோட நாங்கள் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்தாத்தான் அதில் சந்தோஷம் இருக்குது என்ற இஸ்லாமிய அடிப்படை எங்கட பெண்களுக்கு படித்து கொடுத்தால் எங்கட ஊடு சிறப்பாக அமையும். அதான் நான் சொன்னேன், ஊடு பார்க்கறது ஃபஸ்ட்டாக இருக்குது, லைஃப்பை பார்த்தா எங்களுக்கு பொறாம வர அளவுக்கு லைஃப் இருக்கும். ஆனால் உள்ளுக்கால பார்த்தா சகோதரர்களே, ஒவ்வொருத்தருடைய கதையும் பார்த்தா சரியான கவலையாக இருக்கும். இப்படி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, இஸ்லாமிய இல்லம் சம்பந்தமாக நிறையவே பேசலாம். நான் திரும்ப 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 சொல்றேன் தெரியுமா, இந்த இஸ்லாமிய வீடு என்று வார நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் 18 வயசு 17 வயசு ஆகக்கூட எங்களுக்கு எல்லாத்துக்கும் யோசனை வரும். புள்ள பெரிய புள்ளி ஆனத்தோட எங்களோட ஆட்களுக்கு யோசனை வரணும் தெரியுமா, மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வீடு கட்டணும், ஒரு காணி வாங்கணும், ஒரு பில்டிங்ஸ் ஒன்று கட்டணும், 3 பொம்பளை புள்ளி இருக்குது, குறைஞ்ச ஒவ்வொரு யூனிட்டையாவது கட்டி கொடுக்கணும். இதான் வருது, கோடியில் செலவழிச்சு கட்டுவாங்க, கோடியில் செலவழிப்பா வீடு கட்டுறது. ஆனால் பேரண்ட்ஸ் ஆகி நாங்கள் யோசிக்க மறக்கிறோம்னு தெரியுமா, கட்டின வீட்டில் ஹஸ்பண்டோட வாழ்றதுக்கு ஏண்ட மகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தனா இல்லையா? இஸ்லாமி கட்டி கொடுக்குற 2 கோடி 3 கோடி 5 கோடி பெறுமதியான வீட்டை இஸ்லாமிய வீட்டாக மாத்திரத்துக்குரிய சப்ஜெக்டை இந்த மகளுக்கு படிச்சு கொடுத்ததா இல்லையா? இதை தவறுறோம். கோடியில் செய்கிறோம், 1000ல் செய்கிற வேலையை மறக்கிறோம். கோடியில் செய்கிறோம், லட்சத்தை செலவழித்து செய்கிற வேலையை நாங்கள் மறக்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, அல் புயூத்துல் அதாவது இஸ்லாமிய வீடொன்றை உருவாக்குறது என்பது அது எங்கள்ட 2 பேர் கையிலையும் இருக்குது, ஆண்களோட கையிலையும் இருக்குது, பெண்களோட கையிலையும் இருக்குது. எனவே சகோதரர்களே, தயவு செய்து சொல்கிறேன், நாங்கள் ஷோ காட்டுறதுக்கு வாழ்ந்தவே இல்லை. இந்த ஊரில் நான் ஒரு பணக்காரன் மக்களுக்கு காட்டுறதுக்கு வாழ்ந்தவே இல்லை. நான் ஒரு படித்தவன் காட்டுறதுக்கு வாழ்ந்து வேலை இல்லை. நான் பெரிய போஸ்ட்டில் பதவியில் இருக்கிறேன்னு வாழ்ந்து வேலை இல்லை. எங்களோட உண்மையான லைஃப் எங்களோட சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் குடும்பத்தோட மனைவியோட பிள்ளைகளோட வாழ்கிற அந்த வீடு குடிசையாக இருந்தாலும் மலக்கு வந்துட்டு போகக்கூடிய வீடாக, ஷைத்தான் விரண்டோட கூடிய இடமாக எங்களோட வீடுகளை நாங்கள் மாற்றுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வீடொன்றை உருவாக்குறது என்பது எந்த மெத்தடில் உருவாக்கலாம் என்பதற்கு பல ஐடியாக்களும் பல வழிகாட்டல்களும் பல ஹதீஸ்களும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்து இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு இருக்கின்ற அந்த பொருளாதார நிலைமையோட சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய வீடுகளையும் இஸ்லாமிய வீடாக, மலக்குமார்கள் அடிக்கொரு முறை வந்து போகக்கூடிய பரக்கத் பொருந்திய வீடாக எங்கள் அனைவருடைய வீடுகளையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.